எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய வேலை, தொழில் மற்றும் பொருளாதாரத்துக்குரிய ரீடிங். இன்றைக்கி 2 பாயல் வச்சுருக்கேங்க. பாயல் 1 டார்க் கலர் ஸ்டோன், பாயல் 1. பாயல் 2 ஒயிட் கலர் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு பாயல் எண்டில் ஒரு கொஸ்டின் நீங்கள் மனசில் நினச்சிக்கலாங்க. அந்த டைமிங் எப்போ முடியும் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய பாயல் எதுவாக இருக்கும். ஸோ பாயல் 1 அண்ட் பாயல் 2. ஓகே, பாயல் 1 போயிடலாம். பாயல் 1 சூஸ் பண்ணிக்கிங்கன்னா பாயல் 1 போயிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்குரிய ரீடிங். இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஜாப் கேரியரில் என்ன உங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. ஒரு கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் இன்னும் வரல அப்படின்றப்பட்ட ஒரு எனர்ஜி வருது. ஓகே, வெயிட்டிங் ஃபார் த கம்யூனிகேஷன் மெசேஜ் கால். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டெவில், ஓகே. இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு வேவ் உங்களால் மாற்ற முடியும். பட் ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் நடக்க மாட்டேங்குது. இன்னும் அது பேஜ் லெவலில் தான் இருக்குது. ஸோ வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, அதற்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய வேலையில் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களால் மூவ் பண்ண முடியும். சர்டன் மெசேஜ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ண குட் நியூஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன்ட்ட இருந்து உங்களுக்கு கால், மெசேஜ், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை, இல்லை சேலரி. ஓகே, சிலருக்கு அதர் பிளேஸ் இருக்கலாமுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேறு பிளேஸ் போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை இது ஒரு ஆன்லைன் ஜாபாக இருக்கலாம். இல்லை இது இல்லைன்னா ஒரு ட்ராவலிங் ஜாபாக இருக்கலாம். ட்ராவல் ஒரு சம்மந்தப்பட்டு இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு இல்லை உங்களுடைய வேலைக்கு தேவைக்கு வேணுன்ற பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்க. இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்குரிய ஒரு முதலீடுகள் நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுது நீங்கள் பண்ண போகிறீங்க. இல்லை உங்களுக்கு சர்டன் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியாக கொடுக்க போகிறாங்க. ஸோ முன்னாடி இல்லை அந்த லெவல் ஒரு பேஜில் இருந்திருக்கும். சிலருக்கு அட் ப்ரெசண்ட் இந்த ஸ்டேஜ் இருக்கலாம். எக்ஸ்பெக்டிங் குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான். ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எஃபர்ட் கொடுத்துருக்கீங்க. எப்போ அந்த பர்சன்ட்ட இருந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் இல்லை அந்த இடத்துல இருந்து எப்போ தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போதைக்கு உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த வழி எப்படி சூஸ் பண்ணணும், இல்லை இந்த 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 சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. இது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. ஒரு நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சர்டன் சிச்சுவேஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க. பட் இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் நீங்கள் வர போகிறீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே போகிறதுக்கும்
கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மூலயமா உங்களுடைய ஒரு பொருளாதார மேன்மையாக இருக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிகள் தெரியுது. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மக்களுடைய ஒரு தொடர்புக்கு சிலருக்கு வந்து இங்கே ஒரு நீங்கள் பண்ணுற விஷயம் ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஃபீல்டாக நீங்கள் இருக்கட்டும், அது வந்து மக்களுக்கு பிடிச்சி ஒரு இது வந்து சிலருக்கு வந்து பிஸ்னஸாக இருந்தால் வாங்குறதுக்கும், இல்லை அந்த அப்ரோச் நீங்கள் பண்ணுற அப்ரோச் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தைரியமாக பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெவல் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நலவாகவே விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து இருக்குது. ஏன்னா ஏன்னா இதுவே வந்து நிறைய ஹர்டில்ஸ் தாண்டி தான் இந்த ஸ்டேஜ். ஏன்னா வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல்ஸ் இது மாதிரி. இதான் லாஸ்ட் ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணியே ஆகணும், இதில் வந்து ஒரு 100 மார்க்ஸ் எடுத்தே ஆகணும், இல்லைனா வேறு வழியே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் முயற்சிகள் நீங்கள் வந்து ஒரு உங்களை கூட நீங்கள் பார்த்துக்காம நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. சிலர் வந்து ஒரு 2 ஜாப் கூட இருக்கலாம், ஒரு செகண்ட் இன்கம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ட்ரை பண்ணுறதுக்கு இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. இல்லை உங்களுக்கு வந்து இந்த மைண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்தில் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு டேலண்ட் மேலே ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி, அந்த நாலேஜ் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, முயற்சி பண்ணி பார்த்தா என்ன, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஸோ இங்கே வந்து பயம் இல்லை, பயப்படலை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபேஸஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய நோக்கம், இலக்கு எல்லாமே வந்து வெற்றி தான். ஸோ உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கணும். ஸோ ஜெயிக்கவும் இப்போ போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெசேஜஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நினச்ச விஷயம் நடக்க போகுது, நடத்தி வைக்க போகிறீங்க. உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சேஞ்சஸ், ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜி தெரியுது. சிலர் வந்து நம்பி நீங்கள் உங்களுடைய பொருள் மற்றும் உங்களுடைய ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் இழந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஈஸி கிடையாது. இந்த ஸ்டேஜ் நீங்கள் வந்தது வந்து ஈஸி கிடையாது. ரொம்ப ஒரு சமாளித்து, சிலருக்கு வந்து கடன் இருந்திருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு மென்டலி ஒரு ஸ்டக்காக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏன் நடந்தது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நிறைய ஹீலாகி தான் இந்த ஸ்டேஜ் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இழந்ததையும் நீங்கள் வந்து பெற போகிறீங்க, மீட்ட போகிறீங்க. அது வந்து 2 மடங்கு இல்லை, 10 மடங்கா. ஸோ உங்களுடைய ஒரு ட்ராவல், உங்களுடைய ஃப்ரம் த ஸ்டார்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஏற்ற இறக்கங்கள் இருந்திருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஏறுமுகம் தான். உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கட்டும், உங்களுடைய தொழிலில் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற முயற்சிகளில் இருக்கட்டும், சூப்பராக இருக்குங்க உங்களுடைய கார்ட்ஸு. ஓகே, ஸோ ஏதாவது நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுடைய ஒரு தொழில், உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில், உங்களுடைய ஒர்க் சார்ந்த விஷயத்தில், இல்லை சிலருக்கு வந்து படிப்பு கூட இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். இது எப்போ இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு குட் நியூஸ் எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகே, மேபி சீக்கிரமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய கொஸ்டின்குரிய ஆன்சர், நீங்கள் நினைக்கிற விஷயம் எப்போ முடியும்? அப் டு 8 வீக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக தான் இங்கே தெரியுதுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற முயற்சிகள் வந்து தைரியமாக பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ டைமிங்கும் காமிச்சிருக்காங்க, 10:10 அப்படின்றது காமிச்சிருக்காங்க. மேபி நீங்கள் அந்த 10:10 அடிக்கடி பார்க்குறவங்களா இருக்கலாம். இல்லை நீங்கள் டேட் ஆஃப் பர்த் 1 இல்லைனா ஃபேட் நம்பர் வந்து 1 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வான் சீரீஸ் இருக்கலாம். மேஷம், சிம்மம், தனுசு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எலிமெண்ட்ஸாக.
ஓகே, நெருப்பு ராசிகள். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, pile 2 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய கேரியர், ஜாப் சைடில், ஃபினான்ஸ் சைடில் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஓகே, ரீசெண்டாக நடந்த இது ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து மனசில் இருக்க. சிலருக்கு வந்து ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம் அந்த பர்சனோட. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி வருதுங்க. ஓகே, பார்க்கலாம். 2 of Cups, 3 of Pentacles. ஓகே, ஸோ இந்த 3 கார்டில் என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. விரும்பி ஒரு ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லை வந்து ஜாப் இது தொழிலில் இருக்கலாம். பட் அங்கே வந்து ஒரு டீம் ஒர்க், ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப், இல்லை உங்களுக்கு கீழே அங்கே வேலை பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அங்கே வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இங்கே தெரியலை. ஒரு 3 of Pentacles அப்படின்றது உழைப்பு இருக்குது, ஒரு டீம் ஒர்க் இருக்குது. பட் அங்கே வந்து உங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு பேஜில் உள்ளதான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போன விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஒரு ப்ராஃபிட் நல்லா வரும், இல்லை வந்து அதில் வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஒரு டைமிங் கூட நீங்கள் பார்க்காம நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய எஃபர்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே வந்து 2 of Cups வந்திருக்கு. இப்போ இந்த பர்சன் இருக்கட்டும், இந்த சிச்சுவேஷன் இருக்கட்டும், நீங்கள் விலகி இருக்கலாம். அதான் எனக்கு வந்து அந்த வைப் வந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மெயினாக மணி விஷயத்தில், இல்லை இந்த சிச்சுவேஷன் ஆல்ரெடி நடந்த பாஸ்ட் சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு மனசு உடன்பாடு இல்லை. அவங்க வந்து கண்டினியூஸாக வேலை பண்ணுறதுக்கும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி அங்கே வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கல, இது ஒரு லாஸ். உங்களுக்கு வந்து இவ்வளோ உழைச்சேனே, எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கல, ஒரு அப்ரிஷியேஷன் கூட இல்லை, இல்லை ஒரு போஸ்டிங் கூட மேலே கொடுக்கல, பட் எனக்கு வந்து ஏமாற்றிட்டாங்க, எனக்கு இந்த லெவல் தான் எனக்கு கொடுத்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. 10 of Wands, ஜஸ்டிஸ். நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. பட் இங்கே என்ன இருக்குன்னா, 10 of Wands வரும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சனால் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் தான் இருக்குது. அவங்களும் வந்து இந்த சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. 10 of Wands அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு இது போகலை அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஒரு பெருசாக இங்கே வந்து அவங்களும் வந்து ஒரு சந்தோஷமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராஃபிட் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இங்கே கிடைக்கல. அவங்களும் வந்து அவங்களுடைய எஃபர்ட் போட்டாங்க, பட் அவங்களுக்கும் அந்த ரிட்டர்ன் அப்படின்றது பெருசாக இங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். பட் இங்கே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அந்த ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ரிலேட் எப்படி ஆகுமோ எடுத்துக்கோங்க. இது வந்து வேலையில், பிஸ்னஸில் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இங்கே வந்து ஸ்டார்ட் நீங்கள் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாக இங்கே வந்து நல்லபடியாக ஒரு அமையும் அப்படின்ற ஒரு மனசில் நினச்சி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பட் இது வந்து பெருசாக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் தெரியல. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பெருசாக தெரியல, ஒரு நார்மல் அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கே வந்து ஒரு லாஸ் தெரியுது எனக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு போகல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு அந்த ரிட்டர்ன் கிடைக்கல. உழைப்பு போட்டோம் பட் கிடைக்கல, மணி போட்டோம் கிடைக்கல, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. அதனால் இங்கே வந்து சண்டை நடந்திருக்கு, ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. உங்களுக்கும் மனஸ்தாபம், அவங்களுக்கும் மனஸ்தாபம். ஓகே, இங்கே வந்து சிலருக்கு வந்து காம்படிஷன் கூட இருக்கலாம். உங்களை பற்றி ஒருத்தவங்க நீங்கள் வந்து நம்பின பர்சன்ட்டையே வந்து கோசப் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம்.
இது வந்து மாற்றி கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்ட தப்பாக சொல்லிடுறது அவங்கள பற்றி. ஓகே, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நடந்து உங்கள் 2 பேருடைய அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பிரிவினை ஆயிருக்கும். ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிப்பட்ட 2 பேருக்குமே இந்த ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து 2 பர்சனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த சிச்சுவேஷனுக்காக. ஓகே, பட் இதில் வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஜஸ்டிஸில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே இதில் வந்து இதோட இந்த சிச்சுவேஷன் வந்து இதுக்கு மேலே போகாது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகாது. நீங்கள் போனாலும் ஆல்ரெடி நீங்கள் வந்து நடந்த விஷயந்தான், நீங்கள் பாஸ்டில் இருக்கிறது தான் நீங்கள் பேசிட்டு இருக்க முடியும் தவிர இதுக்கு மேலே இங்கே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பி எம்பரர். ஓகே, ஈவன் தோ அங்கே சிச்சுவேஷன் வந்து ஒரு கம்ஃபர்ட் இல்லை, உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை, இங்கே வந்து ஈகோ கிளாஷ் ஆகிட்டுருக்கு, உங்களால் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு வந்து யோசிங்க, எப்படி வந்து இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி நெக்ஸ்ட்டு உங்களுடைய படிப்புக்கேற்றவோ இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு திங்ஸ் வந்து ஒரு ஐடியா கொண்டு வர்றதுக்கோ எப்படி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும். இது சிலருக்கு வந்து மெயினாக ப்ரமோட்டர்ஸாக கூட இருக்கலாம், பிளாண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட எனக்கு தெரியுது. ஒரு ஜாயினிங் இருந்திருக்கலாம், இங்கே வந்து அதில் வந்து ஒரு சீட் ஆகிருக்கலாம், இல்லை 2 பேருக்குமே அந்த அங்கே வந்து ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து கிளைண்ட்ஸ் மூலியமாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஸோ இங்கே வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் இருந்து இங்கே வந்து லாஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, மன கஷ்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் இங்கே வந்து ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன முடிவு எடுக்கணும், எப்படி நீங்கள் ஸ்டெப் கொண்டு போகணும். இந்த சிச்சுவேஷன் இனிமேல் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகாதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் என்ன எடுக்கணும், எப்படி வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டணும், அதான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, எஸ், பட் ஒரு எப்படி இருக்குன்னா, ஒரு காம்படிட்டிவ் மைண்டில் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, சம்திங் இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து ஒரு அவசரமும் வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப பொறுமையும் வேண்டாம். ஒரு நிதானமாக கண்டிப்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அந்த சிச்சுவேஷனுக்குனா கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதுக்கு வந்து இது வந்து டைம் கிடையாது. அவங்கள வந்து காயப்படுத்தவோ இல்லை அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்துகிட்டே இருக்கிறதோ அது வந்து இப்போ டைம் கிடையாது. நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணணும் அதுதான் நீங்கள் யோசிக்கணும். இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது பெட்டர். ஏன்னா இது உங்களை தான் வந்து மறுபடியும் இந்த எம்பரர் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு கோவம் கூட ஜாஸ்தி வரும். உங்களுக்கு வந்து அது ஒரு ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஏன் இப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி ஏன் நடந்துச்சு, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போதைக்கு எப்படி இங்கே வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, ஏதோ ஒரு நன்மைக்காக தானே ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு அந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பண்ண விஷயம் உங்களுக்கு நல்லதுக்குன்னு இருந்துச்சுன்னா அந்த ஒரு நல்ல பயன் உங்களுக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலயமா ஜஸ்டிஸ் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய லைஃப்பை வந்து எப்படி ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி கிரவுண்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றது, அதான் நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் மனசில் கேட்டுக்கோங்க. ஒரு கார்டு எடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே, கார்டு வந்துருச்சு. On date 1/10/1928 of this or next month take father's help அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ சூப்பரான ஒரு மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபாதர்ஸ் ஹெல்ப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டேட்டில் நீங்கள் இருக்கலாம் 1/10/1928. அதே மாதிரி மணி வந்து ஒரு 2 மணி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ 2 of Cups 2 அப்படின்றது வந்திருக்கு. இது இந்த 2ல் வந்து உங்களுக்கு கனெக்டட் இருக்குது. மேபி நீங்கள் 2 சீரீஸ் கூட நீங்கள் இருக்கலாம். ஓகே, மனசை வந்து நிதானம் பண்ணிக்கோங்க, கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்றத யோசிங்க. ஸோ அதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.